வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் பாருங்கள், புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முனிவர்கள்லாம் அப்படியே கண்ண மூடி வருஷ கணக்காக தவம் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த தவம் செய்கிற காலத்தில் யாராவது ஓடி வந்து அல்லது தெரியாமலோ தெரிஞ்சோ மேலே பட்டுட்டாலோ தவத்தை கலைச்சிட்டாலோ உடனே கோபம் கொண்டு உடனே என்ன பண்ணுவாங்க, பிடி சாபம் அப்படின்ட்டுருவாங்க, சாபம் விட்டுருவாங்க, அது பலிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அந்த காலம். இப்போ நவீனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் பார்த்து பேசுகிறா, எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி அவன்கிட்ட பேசி தொலையாத, அவன் வாயில் விழுகாத அப்படிம்பாங்க. வாயில் விழுகிறதுனா என்னங்க, அவங்கிட்ட நீ திட்டு வாங்குற மாதிரி நடந்துக்காத, அல்லது சாபம் கொடுக்குற மாதிரி அவனை பேச வைக்காத, மரியாதையாக தூரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோன்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு தவறு செய்தாலோ செய்யாவிட்டாலோ அல்லது அவர் செய்ததாக இவர் நினச்சிக்கிட்டாலோ கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, கோபம் பயங்கரமாக வருது, வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தைகளாக வருது, கடைசியில் ஒரு சாபமும் கொடுத்துட்றாங்க. அதாப்போ இதாப்போன்னு ஏகப்பட்ட சாபங்கள். அப்போது இந்த சாபங்கள் பலிக்குமா பலிக்காதா, இதுதான் கேள்வி. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன், இந்த சாபங்கள் பலிப்பதும் இல்லை, பலிக்காமல் போவதும் இல்லை. இது என்னையா பதில்? ஆனா பெண்ணா அப்படின்னா ஒன்றா ஆண் குழந்தைங்க, இல்லைனா பெண் குழந்தைங்க, இல்லைனா மூன்றாம் பாலினம், இப்படியே பேசுவாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டாமா? அதுக்கு காரணம் இருக்குங்க. அதாவது ஒருத்தர் ஒருத்தரை சாபம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ கோபத்தில் திட்டுறாரு, அப்படி போ இப்படி போன்னு சொல்கிறாரு. அப்போது என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, இவருடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது எப்படி? மறைமுகமாக இல்லை, பின்பக்கமாக இல்லை, நேருக்கு நேராக மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து கண் அப்படின்னு பேசுகிறார். இதை இவர் நேரடியாக கேட்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அதை பூரா உள் வாங்குறார். முதல்ல உள் வாங்கிட்டு, ஆமாம்மா நாம் செஞ்சதும் தப்பு தானே, ஐயோ அப்படிலாம் ஆயிருமோ அப்படின்னு இவர் மனசில் போட்டு கிடந்து உழட்டிகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு அது பலிச்சிடும். அதனால இல்லாட்டாலும் இவருடைய மன குழப்பத்தினால இவர் செய்கிற வேலைகளில் சில தவறுகள் செய்து அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டுருவார். இதுதான் விஷயம். அதே ஒரு சிலருக்கு பலிக்காது. ஏன் பலிக்காது தெரியுங்களா? அட போடா, நீ சொன்ன அதெல்லாம் நடக்குமா, நான் அப்படியெல்லாம் செய்ய கிடையாது, நீ தவறாக நினச்சிட்டு சொல்கிற, எனக்கு பாதிக்காது அப்படின்வாங்க. இந்த சாபங்கள் பலிப்பது ரெண்டுமே உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மனதினுடைய திடமும் பலமும் சேரும்போது தான் அந்த சாபங்கள் பலிக்குது அல்லது பலிக்காமல் போகுது. இதுதான் விஷயம். இதை எங்கள் பாட்டி வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, செய்தார்க்கு செய்த வினை ஐயமில்லாமல் இரு மனமே அப்படின்னாங்க. அதாவது நம்மளுடைய மனசை பார்த்து இப்படி சொல்லணுமா, செய்தார்க்கு செய்த வினை நீ ஐயமில்லாமல் இரு மனமே அப்படின்னு சொல்லி பழகிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளை பாதிக்காது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் செய்வனை வச்சுட்டான் அது இதுன்னா நம்ம அடிக்கடி கேட்குறோம், பார்க்குறோம், உண்மைங்கிறாங்க பொய்ங்கிறாங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. எவன் ஒருவன் செய்கிறானோ, இன்னொருத்தன் வீணா போகணுன்னு ஒருத்தன் ஏதோ ஒரு செய்வனை செய்கிறான்னா, செய்தார்க்கு செய்த வினை எவன் செஞ்சானோ அவனுக்கு தான் போகுமே ஒழிய நீ கவலைப்படாதே, கலங்காதிரு மனமே அப்படின்னு சொல்லி பழகி ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ணாதுங்க. சாபமாவது கோபமாவது. இன்னும் கேட்டால் அப்படி பார்த்தா அரசாங்க ஊழியர்கள் எல்லா துறையிலையும் சேர்த்தா நான் சொல்கிறேன், அவங்க வாங்காத சாபம் உண்டா? காவல்துறையில் இருக்கவங்க சாபம் வாங்காமல் வேலை செஞ்சது உண்டா? ஏகப்பட்ட சாபங்கள். எல்லாரும் கெட்டு போகிறது இல்லைல்ல, எல்லாரும் நல்லாவும் இருக்கிறது இல்லை. அவங்க வாங்கி வந்த வரம். அதுக்காக ஒரு மனுஷனுக்கு கஷ்டமே வராமல் இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இருமல், சளி, காய்ச்சல் வராமல் இருக்குமா? ஐயோ நான் என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இதெல்லாம் வந்துச்சு சொல்லுவீங்களா? கிடையாது. கொரோனா வருது, பாவம் செஞ்சவன் செய்யாதவன் எல்லாருக்கும் பொதுவாக வருது. வெள்ளலூரில் குப்பை கிடங்கு இருக்குது, அந்த துர்நாற்றம்
சின்ன பிஞ்சு குழந்தைகள்ல இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் பாதிக்குது. எல்லாரும் பாவம் பண்ணவங்களா? கிடையாது. அப்போது சாபங்கள் பலிக்குமா பலிக்காதா? உங்கள் கையில் தான் இருக்குது. யோசித்து பார்த்து ஒரு முடிவெடுங்க. இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். உங்கள் அனுபவங்களை கூட நீங்கள் சொல்லலாம். கமெண்ட் பாக்ஸ் காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்காக. சரிங்களா? மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.